ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு என்ன தெரியுது? பிளாக் டாட்டா இல்லை ஒயிட் ஷீட்டா? இவ்வளோ பெரிய ஒயிட் ஷீட் இருந்தாலும் நம்ம எல்லாருக்கும் இந்த சின்னதாக இருக்கிற பிளாக் டாட் தாங்க சீக்கிரமாக கண்ணு தெரியுது. இதே மாதிரி தாங்க எவ்வளோ பெரிய பாசிட்டிவான குட்டான விஷயம் நம்ம லைஃப்பில் நிறைய நடந்திருந்தாலும் ஒரு சில சின்ன பேடான நெகட்டிவான விஷயம் நடந்திருக்கும். அதை பிடிச்சிட்டு நம்ம மைண்டு ஃபுல்லையும் அதில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு நல்ல விஷயத்தை எல்லாத்தையும் கண்டுக்காமல் விட்டுறோங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், உங்கள் லைஃப்பில் பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் விஷயங்கள் நடந்திருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு பேப்பர் எடுத்து உங்கள் லைஃப்பில் பாசிட்டிவாக நடந்திருக்க எல்லா விஷயத்தையும் லைனாக நம்பர் போட்டு எழுதுங்க. நெகட்டிவாக நடந்திருக்கிற எல்லாத்தையும் நம்பர் போட்டு எழுதுங்க. ஸோ ஃபைனலாக எதில் கவுண்ட் அதிகமாக இருக்குதுன்னு பாருங்கள். பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பாசிட்டிவிட்டியை நிறையா ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். இல்லை நெகட்டிவாக இருந்துச்சுன்னா நீங்கள் நெகட்டிவிட்டியை நிறையா ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஸோ நெகட்டிவாக இருக்குது அப்படிங்கிறவங்களும் இல்லை நியூட்ரலாக இருக்குது, ரெண்டும் ஈக்குவலாக கிட்டத்தட்ட ஒரே அளவுக்கு தான் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட ஃபோக்கஸ் எல்லாத்தையும் உங்கள் லைஃப்பில் நடக்கிற பாசிட்டிவான விஷயத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஒரு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுங்களா? இப்போ நீங்கள் ஒரு பைக்கோ இல்லை ஒரு காரோ வாங்கணும்னு முடிவு பண்ணுறீங்க. ஓகேங்களா? முடிவு பண்ணிவிட்டு நீங்கள் புக் பண்ணுறீங்க. அது வந்து 1 மாதம் கழிச்சு வருதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் ரோட்டில் போகும்போதெல்லாம் நீங்கள் என்ன பைக்கோ காரோ புக் பண்ணிங்களோ அதுதான் உங்கள் கண்ணில் திரும்ப 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 பட்டுகிட்டே இருக்கும். ஸோ ஒரு 10 பைக் போகுதுன்னா நீங்கள் சூஸ் பண்ண பைக் தான் வந்து ஒரு 6-7 வெஹிக்கிளாக இருக்கும். ஸோ நீங்கள் எதை ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அதுதான் உங்கள் கண்ணுக்கு படும். அதை தான் நீங்கள் திரும்ப திரும்ப அட்ராக்ட் பண்ணுறீங்க. ஸோ உங்கள் லைஃப்பில் ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 10 விஷயம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதில் ஒரு 5 விஷயம் நல்லா தான் நடக்குது, 5 விஷயம் கெட்டதாக நடக்குது அப்படின்னா நீங்கள் நைட்டு தூங்கும்போது எந்த 5 விஷயம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க? அந்த 5 விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு நல்லா 5 விஷயம் நடந்திருக்குன்னு சந்தோஷப்படுறீங்களா? இல்லை நெகட்டிவான 5 விஷயம் நடந்திருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? அப்படிங்கிறது உங்கள் சாய்ஸ் தாங்க. பாசிட்டிவான 5 விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணிங்களா, நெக்ஸ்ட் டே அந்த பாசிட்டிவான 5 விஷயம் 6 விஷயமாக மாறும். அதுக்கடுத்த நாள் 7 விஷயமாக மாறும். இல்லை நீங்கள் நெகட்டிவாக இருக்கிற 5 ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா அதுக்கடுத்த நாள் நெகட்டிவாக இருக்கிற ஒரு விஷயம் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கடுத்த நாள் நெகட்டிவாக இருக்கிற இன்னொரு விஷயம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்ன ஃபோக்கஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு நீங்கள் தாங்க முடிவு பண்ணணும். பாசிட்டிவாக இருக்கிறத ஃபோக்கஸ் பண்ண போகிறீங்களா, நெகட்டிவாக இருக்கிறத ஃபோக்கஸ் பண்ண போகிறீங்களா? இந்த லைஃபு ஒரு தடவைங்க. ஸோ நீங்கள் எதை சூஸ் பண்ண போகிறீங்கன்னு நீங்கள் முடிவு பண்ணுங்கள். என்ஜாய் லைஃப் வித் யூனிவர்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினதுக்கும் இந்த வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணினதுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லாரும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக மன நிறைவோட மன நிம்மதியோட நல்ல ஹெல்த்தோட வெல்த்தோட சூப்பராக வாழ்கிறதுக்கு இந்த யூனிவர்ஸ்க்கு கோடான கோடி நன்றிகள்.